இந்த மாதிரி குட்டி பட்டர்ஃப்ளை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது நான் வந்துட்டு வேஸ்ட்டாக போன ஒயர் வச்சு போட்டிருக்கேன். நம்ம கூடையெல்லாம் போட்டு மீதமாகி வேஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த ஒயர்ஸ் வச்சு நான் போட்டிருக்கேன். இது எனக்கு ஸோ அதனால் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அதனால் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கு தேவையானது வந்து நமக்கு 4 பீஸ் ஒயர் வந்து நமக்கு தேவை. மேலே 2 கீழே 2, ஸோ 4 பீஸ் ஒயர் வந்து தேவை. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பீட்ஸ் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வந்து 2, மேலே வைக்கிறதுக்கு 2 பீட்ஸ் வந்து நமக்கு தேவை. இந்த மாதிரி பீட்ஸ் வந்து மேலே வைக்கிறதுக்கு 2, அவ்வளோதான். இப்போ இதை எப்படி போடுவோன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த பீட்ஸ்குள்ளே நான் வந்து இந்த மாதிரி விடுறேன். உள்ளே விட்டு இப்போ பாருங்கள், நான் மேலேருந்து உள்ளே விட்டு திரும்பவும் இதுக்குள்ளே விடுறேன். இவ்வளோ தூரம் விட்டால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, திரும்பவும் அதே மாதிரி ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சொர சொரப்பான பாட்டு வந்துட்டு நமக்கு பார்க்குற மாதிரி வைக்கணும் பாருங்கள். இப்போ அதுக்குள்ளே நான் விடுறேன். விட்டுட்டு இப்போ பாருங்கள், திரும்பவும் அதை சுற்றி நான் இதுக்குள்ளே விடுறேன். இதுக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி உள்ளே நல்லா இழுத்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், குட்டியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி நான் அட்ஜஸ்ட் இதை இப்படி திருப்பி வச்சுக்கிறோம். திருப்பி வச்சுட்டு இப்போ இன்னொரு பீடு வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன் இதுக்குள்ளே. இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே விட்டுட்டேன். இன்னொரு பீட்ஸை இதுக்குள்ளே நான் விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து நான் எடுத்திருக்கேன். விட்டுட்டு அதை இழுத்துக்கலாம். நல்லா இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளேயே சுற்றி செகண்ட் டைம் வந்து சுற்றி நான் உள்ளே விடுறேன். பாருங்க, வச்சாச்சா? இப்போ இது இங்கே வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு இதை எடுக்கிறேன். இந்த ஒயர், இந்த பீஸ் ஒயர் எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு விடுறோம் நம்ம உள்ள. ஃபைனலாக நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுருவோம். இப்போ நான் இந்த சைடில் இருக்க ஒயரை உள்ளே விடுறேன். உள்ளே போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே விட்டுருவோம். வந்துடுச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நல்லா இழுத்துட்டு திரும்பவும் நான் வந்து இதுக்குள்ளேவே விடுறேன். இப்போ பாருங்க, இதுக்குள்ளே நம்ம விட்டுட்டோம். இப்போ நம்ம சேம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி
இப்போ நம்ம இழுத்துக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஒயரை நான் கட் பண்ணிடுறேன். சென்டரில் எக்ஸ்ட்ரா வர ஒயரை வந்து நான் கட் பண்ணிடுறேன். அதே மாதிரி மேலே இருக்க இந்த ஒயரையும் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம். நம்ம லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஷார்ப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பீடு எடுத்து நான் உள்ள சொருகி விட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனா குட்டியாக கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாகவும் வச்சுக்கிறதுனா இந்த மாதிரி பெருசாகவும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி குட்டியாகவும் செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கீழே வர மாதிரியும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இது மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இது மாதிரி 3M டேப் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளையை பாருங்கள், நான் வந்து 3M டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.